அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினர். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என வேதனை தெரிவித்தார். மேலும் பாமகவிற்கு போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கோட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்தனர். எத்தனை சின்ன பொண்ணுங்களை காவு வாங்குவாங்க, எத்தனை கல்லூரி மாணவர்களை காவு வாங்குவாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, நேத்து கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண வந்தவங்களை எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. போராட்டத்திற்கு முறையாக அனுமதி பெற்றும் கடைசி நேரத்தில் தடை விதித்ததாக சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு போராடாமல் வேறு எதற்கு போராடுவது என்றும் சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மதுரை திலகரத்திடல் பகுதியில் நீதி கேட்பு பேரணி நடத்த பாஜகவுக்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இருப்பினும் தடையை மீறி பேரணி நடத்தப்படும் என மதுரை மாவட்ட பாஜக தலைவர் மகா சுசீந்திரன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மதுரையில் நாளை நடைபெறும் பேரணியில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகியாக மாறி நீதி கேட்பார்கள் என பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு செய்தியாளர் செல்வகுமாருடன் அவர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பாஜக நடத்தக்கூடிய இந்த பேரணி அப்படிங்கறதுல மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? நிச்சயமாக நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா இது பாஜக சார்பாக மட்டும் நாங்க இந்த பேரணி நடத்தல, பெண்கள் சார்பாக பெண்களுக்காக நாங்க இந்த பேரணி நடத்துறோம். ஏன்னா எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. இது திமுக இருக்கிற பெண்களுக்கும், எனக்கு தெரியும் திமுக நிறைய பெண்கள் கட்சி தாண்டி நான் ஒரு குரல் கொடுத்தேன்னா கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அது கட்சி தாண்டி பெண்களுக்காக நடத்தக்கூடிய இந்த பேரணி, இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. சோ அதுவும் தாண்டி நான் எல்லாருக்கும், திமுக, அதிமுக, விசிகே, வேற எந்த கட்சி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேரணி பெண்களுக்கான பேரணி, எங்க கூட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மதுரையில போய் நீதி கேட்க போறீங்க, எப்படி இருக்கும்? எல்லா பெண்கள் கிட்ட நீங்க ஒரு கண்ணகி நீங்க பார்க்க போறீங்க நாளைக்கு. குஷ்பு மட்டும் இல்ல, எங்க கூட்டணியில் அந்த பேரணியில எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ணகி அந்த ரூபம் தான் நாளைக்கு பார்க்க போறீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்ற சந்தேகம் எழுந்ததால் நேர்மையான புலன் விசாரணை நடத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது குறித்து நெல்லையில் பேட்டியளித்த சபாநாயகர் அப்பாவு முறைப்படி கடிதம் கொடுப்பவர்களுக்கு காவல்துறை அனுமதி அளிப்பதாகவும் கடைசி நேரத்தில் அனுமதி கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். நீங்க பழைய வரலாறு பார்த்துக்கிடுங்க, ஒரே ஒரு அனுமதி கூட போராட்டத்துக்கு கிடையாது. எல்லாம் கோர்ட்ல போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அரசு அப்படி இல்லை, எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி முறைப்படி எழுதி கொடுக்கணும். காலையில போய் நின்றுக்கிட்டு உடனே போராட போறேன்னு சொன்னா அனுமதி வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒண்ணுதான்.